ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு 15ஆம் பதம். ஸ்வசாந்த ரூபேஷு இதரை ஸ்வரூபேர் அப்யர்த்தியமானேஷு அனுகம்பிதாத்மா பராவரேச்சோ மகத் அம்சயுக்தோ ஹி அஜோபி ஜாத்தோ பகவான் யதாக்னி. மொழிபெயர்ப்பு. பரம கருணாமூர்த்தியும் ஜட ஆன்மீக உலகங்களை ஆள்பவருமான பரமபுருஷர் பிறப்பற்றவராவார். ஆனால் அமைதியே உருவான அவரது பக்தர்களுக்கும் பௌதிக இயற்கை குணங்களில் உள்ளவர்களுக்கும் இடையில் உராய்வு ஏற்படும் பொழுது மகத்தத்துவம் பின்தொடர அவர் அக்னி போல் பிறவி எடுக்கிறார். பொருளுரை. பகவத் பக்தர்களுக்கு பௌதிக ஆசைகள் இல்லாததால் இயல்பாகவே அவர்கள் அமைதியுடன் விளங்குகின்றனர். முக்தி பெற்ற ஆத்மாவிற்கு பொருளாசை இல்லாததால் துன்பமும் இல்லை. பொருளை அடைய விரும்புபவன் அதை இழக்கும் பொழுது வருத்தத்தை அடைகிறான். பக்தர்கள் பௌதிக உடைமைகளுக்காகவோ முக்தி அடைவதற்காகவோ விரும்புவதில்லை. சுயதர்மத்தை செய்யும் நோக்கத்துடன் அவர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். தாங்கள் எங்கிருக்கிறோம், எப்படி செயற்படுகின்றோம் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. கர்மிகள், ஞானிகள் மற்றும் யோகிகள் ஏதோ ஒரு வகையான பௌதிக அல்லது ஆன்மீக உடைமையை பெற்றிருக்க விரும்புகின்றனர். கர்மிகள் பௌதிக உடைமைகளை விரும்புகின்றனர். ஞானிகளும் யோகிகளும் ஆன்மீக உடைமைகளை விரும்புகின்றனர். ஆனால் பக்தர்களோ பௌதிக உடைமைகளையும் விரும்பவில்லை, ஆன்மீக உடைமைகளையும் விரும்பவில்லை. பகவானுக்கு தொண்டு செய்ய மட்டுமே அவர்கள் விரும்புகின்றனர். பகவானின் விருப்பப்படியே பௌதிக அல்லது ஆன்மீக உலகில் எங்கு வேண்டுமானாலும் தொண்டு செய்ய அவர்கள் தயாராக உள்ளனர். குறிப்பாக இத்தகைய பக்தர்களிடம் பகவான் எப்பொழுதும் கருணை கொண்டவராக இருக்கிறார். கர்மிகள், ஞானிகள் மற்றும் யோகிகள் ஆகியோர் இயற்கை குணங்களிலுள்ள ஒரு குறிப்பிட்ட மனநிலையை பெற்றுள்ளனர். எனவே அவர்கள் பக்தரல்லாதவர்கள் இதர என அழைக்கப்படுகின்றனர். யோகிகளை கூடி உள்ளடங்கியுள்ள இத்தகைய இதரர்கள் சில சமயங்களில் பகவானின் பக்தர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கின்றனர். அம்பரீஷ மகாராஜன் பகவானின் மிகச்சிறந்த பக்தராக இருந்ததால் பெரும் யோகியான துர்வாச முனிவர் அவருக்கு சதா தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். பெரும் கருமியும் ஞானியுமான ரண்யகசிபு தன் சொந்த வைஷ்ணவ மகனான பிரகலாத மகாராஜனை தொல்லைகளுக்கு உட்படுத்தினான். அமைதியான பகவத் பக்தர்கள் இதரர்களால் இவ்வாறு தொல்லைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பல உள்ளன. இத்தகைய தொல்லைகள் நிகழும் பொழுது தமது தூய பக்தர்களிடம் கொண்டுள்ள பரம கருணையினால் பகவான் மகத்தத்துவத்தை ஆளும் தமது விரிவங்கங்களுடன் சூழப்பட்டவராய் தாமே நேரில் வந்து அவதரிக்கிறார். பகவான் பௌதிக உலகிலும் இருக்கிறார், ஆன்மீக உலகிலும் இருக்கிறார். அவரது பக்தர்களுக்கும் பக்தரல்லாதவர்களுக்கும் உராய்வு ஏற்படும் பொழுது பக்தர்களை காக்கும் பொருட்டு அவர் தோன்றுகிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பகவான் தோன்றும் பொழுது அவரது மற்ற எல்லா விரிவங்கங்களும் கூட அவருடன் தோன்றுகின்றன. அவர் வசுதேவரின் புத்திரராக தோன்றிய பொழுது அவரது அவதாரத்தை பற்றி கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. அவர் பரமபுருஷ பகவான் என்று சிலர் கூறினர். அவர் நாராயணரின் அவதாரம் என்று சிலர் கூறினர். ஆனால் அவர் க்ஷீரோதக சாயி விஷ்ணுவின் அவதாரம் என்று சிலர் கூறினர். ஆனால் உண்மையில் அவர் முழு முதற்கடவுள் ஆவார். கிருஷ்ணரது பகவான் ஸ்வயம். அவரது லீலைகளில் பங்கேற்று செயற்படுவதற்காக மற்றெல்லா அவதாரங்களும் அவருடன் வருகின்றனர். மகத்தத்துவத்தை படைப்பவர்களான புருஷர்களால் சூழப்பட்டவராக அவர் வருகிறார் என்பதையே மகத் அம்ச யுக்த எனும் சொல் குறிப்பிடுகிறது. மகாந்தம் விபும் ஆத்மானம் என்று வேத மந்திரங்களும் இதை உறுதி செய்கின்றன. கம்சனுக்கும் வசுதேவருக்கும் உக்ரசேனருக்கும் இடையில் உராய்வு ஏற்பட்ட பொழுது மின்சாரத்தைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். வசுதேவரும் உக்ரசேனரும் பகவானின் பக்தர்களாக இருந்தனர். கருமிகளையும் ஞானிகளையும் பிரதிநிதிப்பவனாக இருந்த கம்சன் பக்தனல்லாத ஒரு நாஸ்திகனாவான். கிருஷ்ணர் சூரியனுடன் ஒப்பிடப்படுகிறார். முதலில் அவர் தேவகையின் கர்ப்பத்தில் தோன்றினார். பிறகு காலையில் உதயமாகும் சூரியனைக் கண்டு தாமரை புத்துணர்வை பெறுவதைப் போலவே படிப்படியாக பகவான் மதுராபுரியை சூழ்ந்துள்ள இடங்களில் வசிப்பவர்களை திருப்திப்படுத்தினார்.
சிறிது சிறிதாக துவாரகையின் உச்சியை அடைந்த பகவான் உத்தவரால் இங்கு விவரிக்கப்படுவது போல் பிறகு அனைத்தையும் இருளில் மூழ்கடித்தவாறு சூரியனைப் போல அஸ்தமித்தார். ஹரே கிருஷ்ணா.